ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப் இருக்கு இல்லையா, ஒரு எம்ப்ளாயிக்கும் கம்பெனிஸ் மூலியமாக நமக்கு ஒரு ஒரு அமௌண்ட் பிடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பிஎஃப் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய சில சின்ன சின்ன ஃபார்ம்ஸினுடைய டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஷார்ட் வீடியோ தான், ரொம்ப ஒரு 3 ஃபார்ம்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே தெரியும், இபிஎஃப்ஓ அப்படிங்கிற ஆர்கனைசேஷன்லேருந்து தான் இது நமக்கு பிடிப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ஸில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, ஒரு 20 எம்ப்ளாயீஸ்க்கு மேலே இருந்தால் அந்த ஆர்கனைசேஷன்ஸ், அந்த ஃபவுண்டேஷன்ஸ், அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஏதோ ஒரு எஜுகேஷன் செக்டார், ஏதோ ஒரு இதிலேருந்து பிடிப்பாங்க நமக்கு பிஎஃப் அப்படிங்கிறது. இபிஎஃப்ஓ ஆர்கனைசேஷன் அதை கண்டக்ட் பண்ணுவாங்க, அதை மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஃபார்ம்ஸ், நிறையா ஃபார்ம்ஸ் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஃபார்ம்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஃபார்ம் 19. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்ன ஃபார்ம்ஸ்னால், ஃபார்ம் 19, ஃபார்ம் 31 அண்ட் ஃபார்ம் 10C அப்படிங்கிற 3 ஃபார்ம் தான் பார்க்க போகிறோம். ஃபார்ம் 19 ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது. ஃபார்ம் 19 அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம ஒரு ஆர்கனைசேஷன்லேயோ, ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன்லேயோ, ஏதோ ஒரு ஃபவுண்டேஷன் எதுலேயோ ஒரு இதில் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக வெளியில் வந்துட்டோம் அப்படின்னாலோ, இல்லை அந்த ஃபவுண்டேஷன்ஸ், அந்த ஆர்கனைசேஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலோ, நமக்கு வந்து நம்ம அதனுடைய அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணி ஃபுல் அமௌண்ட்டையுமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் பயன்படக்கூடியது அந்த ஃபார்ம் 19 அப்படிங்கிறது, அந்த ஃபார்ம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபார்ம் 19ல் வந்து வேறு நம்ம அட்வான்ஸ் அமௌண்ட் மாதிரிலாம் எடுக்க முடியாது. ஒன்ஸ் நீங்கள் ஃபார்ம் 19 கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டையும் நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆனால் அதில் வந்து எக்ஸிட் ஆன அந்த டேட் நமக்கு மென்ஷன் ஆகிருக்கணும். அப்போ தான் நம்ம ஃபுல் அமௌண்ட்டையும் எடுக்க முடியும். ஃபார்ம் 19 இது. அடுத்தது செகண்ட் உள்ளது வந்து ஃபார்ம் 31. இந்த ஃபார்ம் 31 எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு காரணங்கள்னால நமக்கு பணம் தேவைப்படலாம். அப்படி இருக்கும் பொழுது நாம் வந்து இந்த ஃபார்ம் 31 யூஸ் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணிக்கலாம். பட் ஃபுல் அமௌண்ட்டையும் இந்த 31ல் நம்ம வித்ட்ரால் பண்ண முடியாது. இந்த ஃபார்ம் 31க்கே பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் என்னென்னா பிஎஃப் அட்வான்ஸ். நம்ம வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை மட்டும் தான் நம்ம இதிலேருந்து எடுக்க முடியும். அது சம் ஆஃப் த பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளவுதான் நம்ம இதுக்காக எடுக்க முடியும். அது எதுக்குன்னா, மேரேஜ், ஹெல்த்து, அப்புறம் வந்து சைல்டு எஜுகேஷன். ஸோ இந்த மாதிரி பர்பஸுக்காக நம்ம இதை வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும்தான் எடுக்க முடியும். அது சம் ஆஃப் த பர்சன்டேஜ் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஃபார்ம் 31. ஓகேங்களா? இப்போ நம்ம தேர்டு ஒன்றா பார்க்கக்கூடியது ஃபார்ம் 10C. ஃபார்ம் 10C. இந்த ஃபார்ம் 10C அப்படிங்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பென்ஷன் அமௌண்ட். இந்த இபிஎஃப்ஓ அப்படிங்கிறதுல இப்போ பென்ஷன் அமௌண்ட் வந்து நல்லா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த பென்ஷன் அமௌண்ட்டை குறிக்கக்கூடியதான் இந்த 10C, ஃபார்ம் 10C அப்படிங்கிறது. இந்த ஃபார்ம் 10Cயில் 2 இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் 10Cயில் ஃபஸ்ட்டு உள்ளது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கான பென்ஷன் அமௌண்ட்டை எடுத்துக்கிடலாம். ஸோ அது ஒரு டைப்பு. செகண்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் 10Cலே செகண்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கீம் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது இது வந்து நம்ம அமௌண்ட் எடுக்காமல், நம்ம வந்து இது வரைக்கும் என்னென்ன கம்பெனிஸில் வந்து நம்ம கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கோமோ அதற்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வரக்கூடியதான் ஸ்கீம் சர்டிஃபிகேட். அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த ஒரு 3 ஃபார்ம்ஸ், முக்கியமான இம்பார்ட்டன்ஸான ஃபார்ம்ஸ். இபிஎஃப்ஓ, அதாவது ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களா, எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு 3 இம்பார்ட்டன்ஸான ஒரு ஃபார்ம்ஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தோம். இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.